ஆகவே தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நாம் சற்று இந்த நாளிலே தியானிப்போம். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 and verse 35. அநேக முறை நாம் வாசித்து தியானித்து அதே போல சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு வேத பகுதியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாம் பல செய்திகளை கேட்டிருக்கின்றோம். இதனுடைய மார்க்கு 4ஆம் அதிகாரத்தினுடைய 35 முதல் 41 வரைக்குமாக பல முறை செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒருவேளை கொடுத்திருப்போம். அடியனும் 1-2 முறை இதே பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக இந்த பகுதியின் மூலமாய் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So we are going to discuss about only one important aspect from this whole passage of Mark's Gospel chapter 4 and verse 35. இதே குறிப்பிட்ட வசனமானது இதே 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்திலும், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும், அதே போல லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் ஆகிய இந்த 3 பகுதிகளிலும் இதே குறிப்பிட்ட வார்த்தை அடங்கிய இந்த சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ஆனாலும் மற்ற ஏனைய இருக்கக்கூடிய 2 பகுதிகளும் அந்த சம்பவத்தை மையப்படுத்தி சொல்கின்றதாக இருக்கின்ற வேளையிலே அந்த சம்பவத்தினுடைய விஷயங்கள் அங்கே ஆண்டவர் அவர்களை கண்டித்ததும் உணர்த்துவித்ததுமாக இருக்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்ற போதும் இந்த நாளிலே உங்களுடைய கூட நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற விஷயம் என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகின்ற இந்த அழைப்பு என்ற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் மையப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். So rather than pointing out or discussing about the whole incident that is mentioned from chapter 4 verse 35 onwards, I would like to point out only on the aspect of the calling which God has called each one of you and me. உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பினுடைய மேன்மையை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே நான் வாசிக்கக்கூடிய இந்த வேத பகுதியிலே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35வது வசனம், அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். And on the same day when the even was come or the evening was come, he said unto them, let us pass over unto the other side. இது ஒரு புயலினுடைய நாட்களாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் புயலின் சம்பவமாக இருக்கிறது. This is also one of the passages which talks about the storm. நாமும் இந்த நாட்களிலே புயலினுடைய நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். நீங்க இந்த மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குறைந்த அதிகாரங்களை கொண்ட ஒரு சுவிசேஷமாக இருந்தாலும் கூட அதிகமான சம்பவங்கள் நிறைந்திருக்கின்ற சுவிசேஷமாக நீங்கள் வாசிக்கணும். There are many incidences have been impregnated into this one gospel, Mark. Though it has very little number of chapters, like 16 chapters, or number of verses are also little, it has many number of incidents, அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதை நீங்கள் இந்த சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் 1ஆம் அதிகாரம் துவக்கி வாசிக்கும் பொழுது உடனே என்று சொல்லி உடனே இது சம்பவித்தது, பின்பதாக உடனே அவர்கள் கப்பலேறி சென்றார்கள், உடனே அவர்கள் ஆண்டவர் அங்கே இருந்து புறப்பட்டு கப்பர்நகூமுக்கு சென்றார், உடனே அவ்விடம் விட்டு வேறு இடத்திற்கு சென்றார் என்று சொல்லுகின்ற சம்பவங்களால் அநேகம் நிறைந்திருக்கின்ற ஒரு வேத பகுதியாக இந்த மார்க்கு சுவிசேஷம் அடங்கியிருக்கிறது. நாம் அறிந்தவண்ணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த குறிப்பிட்ட நிருபத்தை அவர் சொல்ல மற்ற ஒருவர் எழுதினதாகத்தான் இது சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே மற்ற அநேகர் சூழ இருந்தாலும் ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை மட்டுமே குறிப்பிட்டு அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அழைப்பினுடைய 2 தன்மைகளை உங்களுக்கு நான் இந்த நாளிலே சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். There are 2 important aspects to which we need to think upon from this passage. அதிலே முதலாவதாக வரக்கூடிய விஷயம் the partakers of the call. ஏன் இதனுடைய முன்னுரை நான் சொன்னேன் என்றால், இந்த அழைப்பினுடைய பங்காளிகள் வேறு யாருமல்ல, இங்க இருக்கக்கூடிய சீஷர்கள். The disciples are the people who are the partakers of this great call. இந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது என்ன வாசிக்கின்றோம்? 35வது வசனத்திலே அவர்களை நோக்கி, அதே போல 36வது வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, 34வது வசனத்துல verse 34ல வாசித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு, அதே போல verse 33ல வாசித்தீங்கனால் அவர்கள் கேட்டறியும் திராணிகள். ஆகவே இங்கே இந்த இடத்திலே அவர்கள் என்று சொல்லப்படுவது யார் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக நமக்கு எழத் தோன்றும்.
ஆகவே இங்கே அவர் பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் சொல்கிறாரா, அல்லது குறிப்பிட்ட ஒரு கூட்ட நபர்களை மட்டுமே, அல்லது குறிப்பிட்ட தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு சில மக்களை மட்டுமே, நபர்களை மட்டுமே அவர் சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழ தோன்றும். ஆகவே இதற்கு நாம் முதல் வசனம் துவங்கி மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார், திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே there are a lot of people who have gathered to hear from Jesus on that day. அன்றைக்கு காலை முதல் கொண்டு மாலை வரைக்குமாக அநேக திரளான ஜனங்கள் ஆண்டவரை சூழ கூடியிருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவருடைய சப்தத்தை அல்லது தேவனால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை தங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் சொல்லி மிகுந்த ஆவலோட கூட வந்திருக்கிறார்கள். அந்த பொதுவான ஜனங்கள் கேள்விப்பட்டு கேட்டறிந்து போன பின்பதாக நான் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலே அவர் தனித்திருக்கும் போது, மறுபடியுமாக 34வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது. ஆகவே இந்த 2 வசனத்திற்கு இடைப்பட்ட சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன உவமையை அவர் என்ன செய்கிறார்? விவரித்து காண்பிக்கிறார். He expounds the parable which was told to the common people. பொதுவான ஜனத்திற்கு சிலவற்றை அவர் சொல்லி பேசிவிட்ட பின்பதாக ஒரு கூட்ட நபர்களை மட்டுமே, அல்லது தன் கை விரல்களால் எண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய நபர்களை மட்டுமே அருகில் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? இந்த குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே இந்த 35வது வசனத்தில் வாசிக்கக்கூடிய அவர்கள் என்று சொல்லுவது பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல, மாறாக அந்த சீஷர்களைத்தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. There were a lot of people who were just following Jesus Christ just for the sake of food, just for the sake of miracles, for the sake of wonders and signs. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய செயல்களையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஜனக்கூட்டம் நெருக்கியது என்று வாசிக்கின்றோம். அதுபோல அப்பத்திற்காக 5000 7000 என்று சொல்லி அநேக ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் அவருடைய உபதேசம் எங்கே கடினப்படுகின்றதோ, அல்லது உபதேசமானது சற்று கடினமாக அவர்கள் மனதிற்கு சில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றதோ, அப்பொழுது அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் விட்டு போய்விட்டார்கள். உண்மையாக அவருடைய சீஷனாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை நாம் பல இடங்களில் வாசிக்கின்றோம். அதுபோல இந்த அழைப்பில் வரக்கூடிய பங்காளிகள் யார்? The partakers of this call is not the common crowd, rather the people who have been handpicked by Christ himself. கிறிஸ்துவாலே தானாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களைத்தான் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனமாக இருக்கின்றோம். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கின்ற ஏராளமான ஜனங்கள் மத்தியிலே, கோடிக்கணக்கான நபர்கள் மத்தியிலே தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? தனிப்பட்ட முறையிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக இந்த சீஷர்களை நாம் பார்க்கும் பொழுது what are the qualities of these disciples? இந்த சீஷர்களுடைய ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதா? Is there any important qualities which can be mentioned about these disciples? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியுமா இந்த சீஷர்களை பற்றி? இந்த சீஷர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைப்பதற்கு முன்பதாக பெரும்பாலான சீஷர்கள் செய்த தொழில் என்ன? ஒருவேளை மத்தேயு, லூக்கா போன்றிருக்கின்ற சமூகத்திலே மருத்துவராகவோ அல்லது ஆயக்காரனாக வரித்துறையில வேலை செய்தவர்களை தவிர மற்ற ஏனைய சீஷர்கள் ஏறக்குறைய பார்த்தால் அவர்கள் செய்து வந்த தொழில் என்ன? மீனவ தொழிலாக இருக்கின்றது. They were all the fishermen. அவர்கள் இருக்கக்கூடிய மீனவ தொழிலை செய்து வந்தார்கள். ஒரு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது மீன் வெட்டுகின்ற வியாபாரி இடத்துல போனாலுமே சரி, என்ன வாசம் அடிக்கும்? மீன் வாசம் தான் அடிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம், எந்த விதமான டிஸ்பாரிட்டியும் இன்றி ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர்களை அழைக்கின்ற பொழுது எந்த ஒரு வித்தியாசம், இவன் ஒரு மீனவன், ஆகவே இவனை அழைக்க கூடாது, இவன் ஒரு வரித்துறைக்காரனாக இருக்கின்றான், he is an tax collector, so we should never consider him. ஆகவே மற்ற ஒருவனை பார்க்கிறார், இவர் ஒரு மருத்துவர், சரி மருத்துவர் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசத்தையும் அவர் காண்பியாமல் அவர் அந்த அழைப்பிற்கு பங்காளிகளாக மாற்றும் பொழுது அவர் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி எந்த விதமான வித்தியாசத்தையும் காண்பியாமல் அந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுதும் சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி எல்லாத்துக்கும் அந்த இருக்கின்ற 12 பேரையும் என்ன செய்கிறார்? அவர் அழைத்து இந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் அது போலதான் இருந்தது. மூன்றாவதாக இதை குணாதிசயத்தை நான் காண்பிக்க விரும்புகிறது என்னவென்றால், இந்த சீஷர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அழைப்பை நாம் பார்த்தாலும் சரி, இந்த சீஷர்களை விட்டு இங்கே காண்பிக்க போகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம், அதாவது
இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாகவே மேசியா வரும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். They were all expecting that there should be a great wonder and sign and miracles that should be performed when Christ came into this world. கிறிஸ்து பூமிக்கு வரும் நேரத்திலே தங்கள் மேசியா தாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ரட்சகர் வரும் பொழுது தங்களை விடுவிக்க வேண்டும், ஒரு தங்களை மீட்கிறவராக வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இப்பொழுது இங்கே நடைபெறக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த அற்புதம் பின்பது 4:35 வசனத்தின் கீழ் வரக்கூடிய இந்த அற்புதத்தை யாருக்கு முன்பதாக நிகழ்த்தி இருக்க வேண்டும், அல்லது யாரோடு கூட இருக்கும் பொழுது நிகழ்த்தி இருக்க வேண்டும்? It should have been the scribes, the Pharisees and the religious leaders. அங்க இருக்கக்கூடிய அந்த தேசத்தினுடைய மத தலைவர்களிடமும் அந்த தேசத்தினுடைய அதிகமான பாரம்பரியத்தையும் கற்றறிந்திருக்கக்கூடிய வேத பண்டிதனாக இருக்கின்ற மத தலைவரிடம்தான் இவர்கள் காண்பித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? சாதாரண மீனவர்கள். தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யார்? Are they some great men of fame and name? அதிகமான புகழும் அதிகமான பேரும் பெற்ற ஜனங்களா, அல்லது வசதி படைத்திருக்கின்ற ஜனங்களா, அல்லது இருக்கின்ற சமூக நிலைமையில மிக உயர்ந்த நிலைமையில காணப்படக்கூடியவர்களா, யூத ஜனங்களாலே அதிக மேன்மையாக கருதப்படக்கூடியவர்களா? ஒரு விதத்திலும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இவர்கள் என்ன சொல்லி அழைக்கிறார்? இந்த அற்புதத்திற்காக, இந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பது மற்றிருக்கக்கூடிய திரள் கூட்டமான ஜனம் அல்ல. அப்பத்திற்காக அவர் பின்பதாக தெரிந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான திரள் கூட்டமான எண்ணிக்கையிலே அடங்காதிருக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. மாறாக இந்த அற்புதத்தை அல்லது தன்னுடைய தெய்வீகத்தை அவர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது, when he wants to express the nature of deity, he has chosen only these 12 men. இந்த 12 பேரை மட்டும்தான், இந்த 12 மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தம்முடைய மகிமையை காண்பிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், நல்ல கல்வியறிவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் உண்டு. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் 1 கொரிந்தியருடைய முதல் அதிகாரத்தினுடைய 27ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம் துவங்கி 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, in 1 Corinthians chapter 1 verse 26 down to 30 we can read about the speciality of our calling. நம்மை அழைத்ததனுடைய அந்த அழைப்பினுடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய விசேஷித்த தன்மையை நாம் சற்று பார்க்க முடியும். 26ல என்ன சொல்லி எழுதுகிறார் பவுல்? எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்வது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு முற்றும் வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மனுஷர்கள் அழைக்கின்ற அழைப்பினுடைய விதம் எப்படி இருக்கின்றது? ஒருவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்க வேண்டும் என்று விரும்பினாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை நடத்த வேண்டும் என்று விரும்பினாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சங்கத்தையோ ஏதாவது ஒன்றை அமைக்க வேண்டும் என்று விரும்பினால் எப்படி அமைக்கிறார்கள்? அந்த இடத்திலே, அந்த நகரத்திலோ, அந்த குறிப்பிட்ட பட்டணத்திலோ முக்கியமான சில பிரமுகர்களை அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களைத்தான் அதற்கென்று பதவிக்கென்றோ அவர்களுடைய புரோபகண்டாவுக்காக அல்லது அவர்களை பற்றி பறைசாற்றுவதற்கோ தங்களை பற்றி சொல்வதற்கோ அவர்களைத்தான் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனையோ எந்த விதத்திலும் யாரும் தெரிந்து கொள்வதில்லை, அவர்களை கணக்கிலே சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இங்கே பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற பைத்தியமானவைகள், உலகத்தினுடைய அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், உலகத்திலே சிறுமையாய் எண்ணப்பட்டவைகள், God has selected the people who are very low of esteem. அதே போல உலகத்தின் இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொள்கிறார், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். எதற்காக? உலகத்தில் மேன்மையானவைகளை வெட்கப்படுத்தும்படியாக, உலகத்தினுடைய உள்ளவைகளை அவமாக்கும்படியாக தேவன் அப்படி தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய அழைப்பு, இந்த அழைப்பினுடைய பங்காளிகள் என்று சொல்லும் பொழுது இதற்குரிய ஒரு மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல நீங்கள் எபேசியர்களை வாசிக்கும் பொழுதும், எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுதும், அதே போல கொலோசியர்ல வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய அழைப்பு நமக்கு உயரிய ஒரு அழைப்பாக, பரிசுத்த அழைப்பாக, உன்னத அழைப்பு என்று சொல்லி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் இந்த அழைப்பை புரிந்து கொள்ளாதது நிமித்தமாக நம்முடைய மதிப்பு என்னவென்று தெரியாமல் போகின்றது. We don't understand our value because we don't
understand the value of our calling. நம்முடைய அழைப்பினுடைய மேன்மையும் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய உன்னதத்தன்மையும் புரிந்து கொள்ளாததனுடைய காரணம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற சில நம்மை பற்றிய தாழ்வாக நினைப்பதனுடைய காரணமாக இருக்கிறது. நம்முடைய மேன்மையை சற்று புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இங்கு அழைக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் அழைக்காமல் அவருடைய குறிப்பிட்ட அந்த 12 மட்டுமே அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், அந்த அழைப்பினுடைய சில ஆழமான தன்மைகளை பார்க்க வேண்டும், சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The profound nature of the call. தேவன் இந்த அழைப்பை கொடுக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சில ஆழமான விஷயங்களை உங்களுக்கு இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சிலவற்றை சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாத இருப்பதனுடைய மற்றொரு காரணம் என்னவென்றால், we don't know or understand the person who calls this particular call. இந்த குறிப்பிட்ட அழைப்பை நமக்கு தரக்கூடிய அந்த நபர் யார் என்று புரிந்து கொள்ளாதிருப்பதுதான். அந்த நபர், the person who calls தான் முதல் குறிப்பாக இருக்கிறது. The person who calls is not the human. மனுஷர்கள் அழைக்கின்ற அழைப்பல்ல ஆண்டவர் இங்கே அழைக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. மாறாக இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். ஏதோ உலகத்திலே இருக்கின்ற மனுஷர்கள் அழைக்கின்ற விதமாக இந்த நாட்களிலோ அல்லது அநேக வருஷங்களாக தமிழகத்திலே அல்லது இந்திய தேசத்திலே பொதுவாக நீங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய சுவர்களை பார்க்கும் பொழுது, வால்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஸ்பெசிபிக்கலி ஃபார் தி பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகளுக்காகவே நேர்ந்து கொண்டதை போல, ஒதுக்கி வைக்கப்பட்டதை போலத்தான் இந்த நாட்களிலே நமக்கு சுவர்கள் காணப்படுகிறது. அந்த சுவர்களிலே நீங்கள் வாசிக்கக்கூடிய வார்த்தை என்ன? இவர் அழைக்கிறார் என்று சொல்லிதான் போடப்படுகிறது. ஏன் அந்த அழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது? ஏன் அந்த கட்சியினுடைய அழைப்பு, அந்த கட்சி அழைக்கின்றார் என்று சொல்லப்படும் பொழுது அந்த கட்சியினுடைய அடிமட்ட கடைசியாக இருக்கக்கூடிய பெயர் கூட தெரியாது இருக்கின்ற ஒருவருடைய பெயரை அங்கே வைத்து அவர் அழைக்கிறார் என்று சொல்லலாமே? Why is it that they always put a prominent person in the call of that particular பார்ட்டி? அந்த கட்சி அலையினுடைய அழைப்பிற்காக ஏன் குறிப்பிட்ட முக்கியமான பிரமுகரை அவர்கள் செலுத்துகிறார்கள்? ஏனென்றால் அந்த அழைப்பு முக்கியத்துவம் பெறுவதற்காகவே தான். அது நிமித்தமாக அவர்கள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அழைப்பு தங்களுக்காகவே வந்திருக்கிறது என்று சொல்லி நினைத்து பின் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அழைப்பு என்பது நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளாததான் நம்முடைய அநேகருடைய விஷயமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லும் பொழுதும், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லும் பொழுதும், ஆண்டவர் என்னை அழைத்தார், தெரிந்து கொண்டார், ரட்சிக்கப்பட்டேன், முடிவடைந்து விட்டது. ஆனால் அதுவல்ல. மாறாக ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்வது ஏதோ பெரும் திரள் கூட்டத்திற்காக ஒன்றாக சேர்ந்து ஒரு செய்தியில வாசிப்பதை போல ஒரு பொதுக்கூட்டத்தினுடைய அழைப்பு அல்ல. மாறாக God has handpicked each one of you, உங்களையும் என்னையும் பல கோடி ஜனங்கள் மத்தியிலே ஒவ்வொருவராக தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். He has selected one by one. ஒவ்வொருவராக பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற தேவனாக இருக்கிறார். நான் வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நட்சத்திரங்களை என்ன செய்கிறார்? பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதே போல ஆபிரகாமை எப்படி அழைத்தார்? ஆபிரகாமே என்று சொல்லி பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். அதே போல குறிப்பிட்ட ஒரு விதத்துல தான் ஒவ்வொரு மனுஷரையும், மோசே அவர் அழைக்கும் பொழுதும், தாவீதை அழைக்கும் பொழுதும், மற்ற அநேக பரிசுத்தவான்கள் அழைக்கும் பொழுதும் என்ன செய்கிறார்? அவர் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். இந்த சீஷர்களை அழைத்திருக்கின்ற விதத்தை நாம் பார்க்கும் பொழுதும், அவர் அந்த யோர்தானின் நதிக்கரை ஓரமாக வரும் பொழுது அந்த சீஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். பின்பதாக மத்தேயுவை பார்க்கிறார். மத்தேயுவை என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஒவ்வொருவருக்குமாக அவர் அழைக்கும் பொழுது எந்த வித்தியாசமுமின்றி, பாரபட்சமுமின்றி அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் அந்த அழைத்தவராலே அமைந்திருக்கின்றது. The person who calls is none other than the Christ, the Savior. அதுபோல மனுஷர்கள் அழைக்கின்ற அழைப்பு இன்றைக்கு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் நாளைய தினத்திலே அந்த அழைப்பு சற்று மாறி போகக்கூடியதாக இருக்கும். The call which was called by the human being can be changed by any time. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றம் பெறக்கூடியதுதான் மனுஷனுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகளாக இருக்கின்றது. ஏன் மாறாதவைகளாக இருக்கிறது? Why is it that the scripture clearly talks that his calling and his selection can never be changed? ஏன் அவருடைய அழைப்பு மாறாது தெரியுமா? அவருடைய குணாதிசயத்தில் ஒன்றுதான் மாறாதது. We read in the book of I think it was in the book of Hosea, we read that God is immutable.
தேவன் மாறாதவராக இருக்கிறார் என்று ஒரு குணப்பண்பு சொல்லப்படுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது, அதே விதத்திலே God is always immutable என்று சொல்லும் பொழுது அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய மாறாதவர் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய செயல்கள் மாறாது, அவருடைய அழைப்பு மாறாது, அவருடைய அன்பு மாறாது, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபைகள், அவர் செய்கின்ற எல்லா செயல்களுமே அவர் மாறாததாக இருக்கின்றது. இன்றைக்கு அழைத்து நாளை தினத்திலே அவர் திடீரென்று நான் தவறாக சொல்லிவிட்டேன், தவறாக நான் அழைத்து விட்டேன் என்று சொல்வதல்ல ஆண்டவருடைய விஷயம். நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன்ல இருக்கின்ற பெரியதொரு பிரச்சனை என்னவென்றால் மிஸ்டு கால்ஸ் வருகிறது அல்லவா? தெரியாமல் வரக்கூடிய மிஸ்டு கால்ல மன்னிக்கவும் ராங் கால்ஸ், தவறாக அழைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அழைத்து நாம் பேசுகின்றோம், ஆனால் வேறொரு பெயரை சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் பார்க்கும் பொழுது அடித்த எண் கரெக்ட் தான், ஆனா பார்க்கும் பொழுது வேறொரு ஆளுக்கு சென்று விட்டது. என்ன பிரச்சனை அது? அது திடீரென்று வேறொரு இணைப்போடு சேர்ந்து விடுகிறது. பின்பதாக நாம் என்ன சொல்கிறார்கள்? நான் தவறாக அழைத்து விட்டேன், சாரி, கால் யூ டு ராங் நம்பர், தவறாக அழைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்லும் பொழுது அது மாறாததாக இருக்கிறது. It can never be changed till the eternity. His calling can never be changed. அது இந்த அழைப்பினுடைய ஆழமான தன்மையின் முதல் குறிப்பாக இருக்கிறது. The person who calls is Christ himself. கிறிஸ்து தாமே இங்கே இந்த சீஷரை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் அவர்களை நோக்கி அழைக்கின்றார். ஆகவே இந்த அழைப்பை நாம் நம்பலாமா? இந்த அழைப்பை அவர் பின்பதாக செல்லக்கூடிய இந்த பயணத்திலே நாம் அவரை நம்பி அவரோடு கூட நாம் செல்ல முடியுமா? நிச்சயமாக செல்லலாம். எவ்விதத்திலும் இந்த நமக்கு முன் செல்லக்கூடிய அந்த ரட்சகர் நம்மை கைவிடப் போவதில்லை. நான் உன்னை தவறாக அழைத்து விட்டேன் என்று ஒருபோதும் அவர் சொல்ல போவதில்லை. மாறாக இவர் பின்பதாக செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் முடிவு வரை சென்று சேர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய இந்த அழைப்பினுடைய சிறப்பம்சமாக இட் வாஸ் a passionate calling. அது ஏதோ ஒரு அழைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிமித்தமாக ஆண்டவர் அழைக்கவில்லை. He was not calling this disciple just for the sake of calling them. அவர்கள் அழைக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கவில்லை. மாறாக his call was passionate. It was full of love. It was full of mercy and grace. அவருடைய அழைப்பில பார்க்கும் பொழுது அவருடைய பாசத்தினுடைய, அவர் இருதயத்தினுடைய உணர்வுகள் அந்த அழைப்பின் மூலமாய் பொங்கி வருகின்றதை நாம் பார்க்க முடியும். அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? It was a passionate call. சாதாரணமாக நாம் அழைப்பதற்கும் ஒரு குழந்தையை ஒரு தாய் அழைப்பதற்கும் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? அவர்கள் அழைக்கும் பொழுது அதனுடைய உணர்வுகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த குழந்தையின் மேல் பொங்கி வரக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக அழைப்பதற்கும் வித்தியாசமான அழைப்பு இருக்கிறது. அதுதான் இந்த சீஷர்கள் அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவர் அந்த உணர்வு பூர்வமாக அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுவரைக்குமாக ஜனத்தோடு பேசிவிட்ட ஆண்டவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எதற்காக அக்கறைக்கு போகிறார்? இந்த சீஷரோடு நேரம் செலவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே பார்க்கும் பொழுது யார் இந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்? Who is the person who has initiated this calling? இந்த அழைப்பை கொடுத்தவர் ஆண்டவராக இருக்கிறார். அவர்தான் இந்த அழைப்பையே துவங்குகின்றார். இந்த சீஷர்கள் ஆண்டவரே வாங்க நம்ம சென்று ஓய்வெடுக்கலாம் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் தாமே he initiates the calling. அதான் இந்த passionateல நாம் பார்க்கக்கூடிய விஷயம். அவருடைய உணர்வு பூர்வமாக இருக்கின்ற பொழுது அவர் சற்று சோர்வாக இருந்தாலும் சரி, ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் சரி, ஆனால் தன்னுடைய மகிமையை தனக்கு பின்பற்றி வரக்கூடிய சீஷருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உணர்வுகளோடு ஆண்டவர் இந்த சீஷரை மிகப்பெரிய ஒரு அழைப்பிற்கு அவர்களை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கிறார்? அவர்களோட கூட நேரம் செலவிட வேண்டும் என்று அழைக்கிறார். 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அடுத்த குறிப்பை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இதில் பார்க்கும்போது it was the personal spending time with these disciples. இந்த சீஷரோட கூட தனிப்பட்ட முறையிலே அவர் நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்புகின்றார். அதைத்தான் 34வது வசனத்திலே சொல்லும் பொழுது உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அதே போல 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் தனித்திருக்கும் போது ஆண்டவருடைய அழைப்பிலே அவருடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் he always wants to have a personal intimate
time with you and me. உங்களோடும் என்னோடும் மிகவும் நெருக்கமான ஒரு நேரத்தை, ஒரு தனித்திருக்கின்ற ஒரு நேரத்தை ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்களும் அவரும் நானும் ஆண்டவருமாக இருக்கின்ற ஒரு தனிமைக்குரிய ஒரு நேரத்தை ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பல கூட்டமான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான நபர்கள் கூடியிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் ஒருவேளை நாம் நம்முடைய இருதயபூர்வமாக இருக்கின்ற விஷயத்தை நாம் பேசிக் கொள்வதில்லை. மாறாக நாம் தனித்திருக்கின்ற வேளையிலே, நாம் நெருக்கமாக இருக்கின்ற வேளைகளிலே நம்முடைய இருதயத்தின் ஊடாக இருக்கின்ற எல்லா உணர்வுகளையும், இருதயத்தினூடாக இருக்கின்ற விருப்பங்களையும் வாஞ்சிகளையும் சொல்லிக் கொள்வது நாம் மனுஷர்களாக இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கும் பொழுது, தனித்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் விவரித்து காண்பித்தார். அவர் என்ன விவரித்து காண்பித்தார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? What was he expounding to his disciples when he was alone? Was it expressed in the scriptures? Never. It was not mentioned in the Bible. அவர் சீஷரோட கூட தனித்திருக்கின்ற வேளையிலே என்ன பேசினார், எதை குறித்து பேசினார் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் அப்போஸ்தலன் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு துணுக்கை மட்டும் யோவான் சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? அங்கே வாசிக்கும் பொழுது, அவர் இதைவிட அவர் செய்திருக்கின்ற எத்தனையோ செயல்கள் உண்டு, ஆனால் அதனை எழுதினால் அதன் புத்தகங்களோ எழுத்துக்களோ தீராது என்று சொல்கிறார். அப்படியானால் அவ்வளவு அதிகமாக தன்னுடைய இருதயத்தை திறந்து இந்த சீஷரோடைய கூட எதையெல்லாம் சொல்லி முடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பொதுவான ஜனங்களை பொறுத்த மட்டிலே அவர் உவமைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரியாது. ஏனென்றால் 9வது வசனத்துல சொல்லும் பொழுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அதை சொல்லிவிட்டு இருந்தா போதும், சீஷர்கள் தனித்திருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். விவரித்து சொன்னவைகள் அதனை எழுத வேண்டுமானால் அதற்கு புத்தகங்களோ அதில் இருக்கின்ற விஷயங்களோ அடங்காது. பிரியமானவர்களை, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே தனித்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய மகிமையை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே சீஷர்கள் இந்த அழைப்பின் மூலமாய் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட கூட தனித்திருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பித்தார்கள். The solitudes of our life are the glorious expressions of his nature. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தனிமையான நேரங்கள், நம் ஆண்டவரோட கூட செலவிடக்கூடிய தனிமைத்துவமாக இருக்கின்ற அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்கள் அனைத்துமே நம் ஆண்டவரோட கூட சேர்ந்து அவரோட கூட பயணப்பட்டு அவரோட கூட நேரத்தை செலவிட்டு அவரோட கூட நாம் உறவாடும் நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய மகிமை நமக்கு எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சுவாபத்தையும் அவருடைய தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த சீஷருக்கு என்ன காண்பிக்கிறார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு 39வது வசனத்திலே, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாகிற என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த அற்புதம் பொதுவான ஜனங்களுக்கு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தி இருக்கின்ற சீஷரோட கூட மிகவும் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களை மட்டுமே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டுமே நீங்கள் எடுத்து வாசித்தால் நிச்சயமாக அதிலே ஒவ்வொரு இடத்திலுமாக ஆண்டவருடைய குணாதிசயம் விளங்கும். நீங்கள் மறுரூப மலையினுடைய எடுத்துக்காட்டை வாசித்து பாருங்கள், அல்லது நீங்கள் மேல் வீட்டறையில சொல்லப்படுகின்ற அவருடைய இருதயபூர்வமாக இருக்கின்ற சம்பாஷணையாக இருந்தாலும் சரி, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதில் அவர் இருதயத்தை திறந்து சீஷரோட கூட பேசினதாக இருக்கின்றது. சீஷரோட கூட எதையெல்லாம் அவருடைய சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி ஜனத்திற்கு, அந்த சீஷருக்கு தன்னுடைய மகிமை எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் தேவன் அந்த தனிமையான நேரத்தில் எடுத்து காண்பிக்கிறவராக இருப்பார். 4வதாக ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, இட் வாஸ் த பிராக்டிக்கல் லெசன்ஸ், நடைமுறையாக இருக்கின்ற பாடத்தை இந்த அழைப்பின் மூலமாய் அந்த சீஷருக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நடைமுறை பாடங்கள் என்ன? இதுவரைக்குமாக 4ஆம் அதிகாரத்தின் முதலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இட் வாஸ் ஆல் த தியரட்டிக்கல் கிளாஸஸ். தியரட்டிக்கலாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிவிட்டார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும். பேரபிள் ஆஃப் த சோவர், விதைக்கிறவனுடைய உவமையை அவர்கள் சொல்லிவிட்டார். முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவன் இவ்வண்ணமாய் இருக்க வேண்டும், அதுல வசனம் எப்படி கிரியை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்ட பின்பதாக அதனுடைய விசுவாசத்தை பற்றி அதிக ஆழமாய் ஆண்டவர் அங்கே போதித்து விட்டார். ஆனால் இப்பொழுது இந்த சீஷரை அழைத்துக் கொண்டு, இந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டமாக இருக்கின்ற 12 சீஷரை மட்டுமே அழைத்துக் கொண்டு அந்த கடலினூடாக சென்று ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அவர் அழைத்து செல்கிறார். God is not a person who just leaves us with the theory part, but he is also expressing his character through the practical demonstration of each of those theory. சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு கூற்றுக்கும் ஒவ்வொரு சத்தியத்திற்கும் அவருடைய அழைப்பிற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்திருக்கின்ற நேரத்திலே, அவருடைய அழைப்பிற்கு உட்பட்டவர்களாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தம்முடைய மகிமையை காண்பிப்பதற்காக ஒரு நடைமுறையாக நாம்
நமக்கு கிடைக்க பெற்றுள்ள வேத பாடங்களை அவர் என்ன செய்கின்றார்? கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். சீஷர்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். யார் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் அதையும் கற்றுக்கொண்டார்கள். எப்படி விசுவாசம் இருக்க வேண்டும் அதையும் கற்றுக்கொண்டார்கள். விசுவாசம் வைத்தால் அதனுடைய பலன் என்ன அதையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இங்கே நீங்கள் அதனுடைய விஷயத்தை முன்பதாக பார்க்கும் பொழுது 28-29 இதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு மன்னிக்கவும் 20வது வசனத்திலே verse 20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களின் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நிலத்தினுடைய உவமையை சொல்லிவிட்டு அவர்களுக்கு விசுவாசத்தையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார். ஆக விசுவாசம் பெற்றிருப்பவர்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கிறவர்களாக 30 ஒருவர் பலன் கொடுப்பார், 60, 100 பலன் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள். So there will be a greater rewards. இதை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் மனசுல சீஷர்கள் மனதிலே பதிந்திருக்கிறது. ஆனால் பதிந்துள்ள எல்லா விஷயங்களும் எல்லா வசனங்களும் வாழ்க்கைக்குரிய எல்லா பாடங்களையும் சீஷர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். ஆண்டவர் அதற்கான பிராக்டிக்கலாக இருக்கின்ற ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது, அதற்கென்ற ஒரு அழைப்பு வரும் பொழுது அந்த சீஷர்கள் அதனை விட்டு விட்டார்கள். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆண்டவர் அழைத்திருக்கின்ற அழைப்பு அதனுடைய தன்மையில பார்க்கின்றது. அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு சில சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்காக இருக்கின்ற நடைமுறை விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவருடைய குணாதிசயத்தை அநேகம் அறிந்திருக்கின்றோம், கிருபை அறிந்திருக்கின்றோம், அன்பை அறிந்திருக்கின்றோம், அவருடைய பொறுமை அறிந்திருக்கின்றோம், அவருடைய விசுவாசத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம், அவர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது அநேக வேளைகளிலே தவறி போகிறவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? When there is a time of a practical demonstration of each of the characters, we need to express them to this fullest. அதை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது இந்த பிராக்டிக்கல் லெசன்ஸாக இருக்கின்றது. அந்த பிராக்டிக்கலாக நடைமுறையை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? It is also a training period for the disciples. அந்த சீஷருக்கு இது ஒரு பயிற்சி காலமாக இருக்கின்றது. மற்ற ஜனங்களை பொறுத்த மட்டிலே வசனம் கடினது என்று சொல்லி பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் சீஷர்கள் இதுவரைக்குமாக அவரை பின்பற்றினவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி இந்த அழைப்பிற்கு இணங்கி வந்திருப்பதனாலே இட் இஸ் கோயிங் டு பி a very hard time or a tough time for these disciples. மிகவும் கடினமாக இருக்க போகிறது. வாழ்க்கையில் இருக்கின்ற புயல்கள், எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும், though the persecution or the problems that they face, it could be different and it could be different in its level and its magnitude. அதனுடைய ஆழமும் அதனுடைய தீவிரமும் வித்தியாசமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னவென்றால் அது விசுவாசம் என்ற ஒன்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிராக்டிகல் லெசன் அவர் சொல்லும் பொழுது இட் இஸ் ஆல்சோ a period of training for these disciples. ஒவ்வொரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். இந்த புயல் என்ற சம்பவத்தை மட்டுமே, ஆண்டவரும் புயல் என்ற விஷயத்தை மட்டுமே நீங்கள் கற்றுக்கொண்டாலே அதில் அநேக சம்பவங்கள் வருகின்றதை பார்க்க முடியும். சீஷரை மட்டுமே ஒரு இடத்துல தனியாக அனுப்புகிறார். எதற்காக சீஷரை மட்டும் தனியாக அனுப்புகிறார்? இந்த நேரத்தில் அவர் சீஷரோடு கூட இருக்கிறார். அதனுடைய காரணம் என்ன? In one aspect he is sending the disciples alone and then he walks in the midnight over the sea. At the same time here in this passage he is with the disciples. ஒரு இடத்திலே சீஷரோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் மற்ற இடத்திலே சீஷரை தனித்தனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே ஆண்டவர் நம்மோட கூட இருக்கின்ற பொழுதும் இந்த விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவர் சரீர் பிரகாரமாக சீஷரோட கூட இல்லாதிருந்த போதும் கூட இந்த சீஷர்கள் விசுவாசத்தையும் அதே போல் அவர் மேல் இருக்கின்ற நம்பிக்கையும் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நடைமுறையாக பயிற்சியின் காலத்திலே ஆண்டவர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் ஐந்தாவதாக he is going to prove them. அவர்களுக்கு நிரூபிக்க போகின்றார். என்ன நிரூபிக்க போகின்றார்? இந்த சீஷருக்கு இந்த அழைப்பின் மூலமாய் ஆண்டவர் நிரூபிக்கின்ற விஷயம் என்ன? அவர்களுக்கு அவருடைய கற்றுக்கொண்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? This is going to be one of the greatest tests for every disciple who has followed Christ. கிறிஸ்துவை பின்பற்றின ஒவ்வொரு சீஷனுக்கும் ஆண்டவர் வைக்கக்கூடிய அந்த பரீட்சையில பாஸ் பண்ணியாக வேண்டும். பரீட்சையிலே நாம் தேர்ச்சி பெற்றே ஆனால் மட்டும்தான் அடுத்த ஒரு படிக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். He is going to prove them. ஆனால் இங்கே இந்த அழைப்பை பின்பற்றி சென்ற அந்த சீஷர்கள், அந்த அழைப்பிற்கு இணங்கி சென்ற சீஷர்கள் என்ன வாசிக்கின்றோம்? 40வது வசனத்திலே, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? விசுவாசிக்க வேண்டிய அந்த தருணத்திலே இந்த சீஷர்கள் பயப்பட்டு விட்டார்கள். They are having
fear instead of having faith. ஆண்டவர் அங்கே கேட்கும் பொழுது, how is it that you have no faith? உங்களிடத்திலே உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனதனுடைய காரணம் என்ன என்று கேட்கிறார். குறிப்பிட்டு உங்களிடத்தில் என்று சொல்லும் பொழுது மற்ற ஜனங்களிடத்திலே அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை. உணவிற்கென்று பின்பற்றி வரக்கூடியவர்களிடத்திலே ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கல. ஏனென்றால் they are just expecting signs and wonders. அவ்வளவுதான். இன்றைக்கு 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்திருக்கிறாரா, நாளை தினத்திலே ஆண்டவர் அதற்கு அதிகமாக போஷிப்பாராம். இன்றைய தினத்திலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து போஷித்தாரா, நாளைக்கு 1 அப்பத்தையும் 1 மீனையும் வைத்து போஷிக்க முடியுமா என்று சொல்லிதான் ஜனங்கள் பின்பற்றினார்கள். ஏதாவது அற்புதம் கிடைக்கப்பெறுமா, சரீரத்திலே அவருடைய வஸ்திர தொங்கலிலே ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கப்பெறும் என்று சுற்றின ஒரு கூட்டம், அதே போல அவருடைய வார்த்தையின் மூலமாய் கிடைக்கப்பெறுகின்ற அனுபவத்தை பெற்று அல்லது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பின்பற்றின கூட்டம், அவர்களிடம் எல்லாம் அவர் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அப்படி அவர்கள் விசுவாசத்தை காண்பித்த பொழுது, then when they were showing the faith unexpectedly, he is lauding at them, or he is congratulating them. அவரை பாராட்டி சொல்கிறார், இந்த விசுவாசம் மெய்யான விசுவாசம் என்று சொல்லி, இது பெரிய விசுவாசம் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். ஆனால் இந்த சீஷருக்கு என்ன, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? இதுவரைக்குமாக பயணப்பட்டு வந்த ஜனங்கள், இதுவரைக்குமாக அவரோட கூட வாழ்வினுடைய எல்லா இன்னல்களிலும் அவரோட வந்த சீஷர்கள், அவருடைய வாழ்வினுடைய வனாந்திரத்தினூடாக பயணப்பட்டவர்கள், அவருடைய ஜனங்கள் இவரை புறக்கணிக்கும் பொழுது உடன் வந்தவர்கள், ஜனங்கள் இவரை கல்லறிய வேண்டும் என்று இருந்த நேரத்திலே இவரோடு கூட இருந்த சீஷர்கள், இவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறவர்கள், இதுவரைக்குமாக அவருடைய இருதயத்தினுடைய எல்லா விருப்பத்தையும் வாஞ்சியும் பிதாவை பற்றி இருக்கின்ற எல்லா வார்த்தைகளையும் எடுத்து சொல்லியிருக்கின்ற இந்த சிறு கூட்ட இந்த சீஷரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சோர்வின் மத்தியில் அவரை கேட்கக்கூடிய கேள்விதான் என்ன, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? Why is it that you have lost faith in your life? ஆகவே இந்த அழைப்பு அந்த ஜனங்களுக்கு விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் நேரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது. ஏதோ ஒரு சும்மா அழைத்தார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அவர் அழைத்த ஆண்டவர் நம்மை வாழ்க்கையினூடாக நடத்தி செல்லும் பொழுது ஒருவேளை சில புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், ஒருவேளை சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், எதிர்பாராத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம், அல்லது எதிர்பார்த்தவைகள் நடைபெறாமலும் போகலாம். Unexpected things may happen, or expected things may not happen in our lives. But are we holding the faith? ஆனால் அந்த விசுவாசத்தை உறுதியாக நாம் பற்றி கொண்டவராக இருக்கின்றோமா? அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மை நிரூபிக்கக்கூடியவராக, இது என் மகன், இவர்களில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவராக இருக்கின்றோம். இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பேசக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே இந்த சீஷர்கள் இந்த விசுவாசத்தை அவர்கள் இந்த நேரத்தில் காண்பிக்க தவறிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரிடத்தில் விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அழைப்பின் மூலமாய் பார்க்கிறோம். 6வதாக இதிலே நாம் பார்ப்பது இந்த அழைப்பினுடைய மற்றும் ஒரு தன்மை, it is the portrayal of God's will or the revelation. தேவனுடைய சித்தத்தை அல்லது அவருடைய வெளிப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கமாக இருக்கின்ற ஒரு வெளிப்பாடாக அல்லது ஒரு போர்ட்ரையலாக இருக்கிறது. It is the portrayal of God's will or the revelation for these disciples. இந்த சீஷருக்கு அவருடைய மகிமையை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஏனைய ஜனங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மகிமை எல்லாம் இல்லை. ஆனால் இந்த சீஷருக்கு மட்டும்தான், இந்த ஒரு கூட்டமாக இருக்கின்ற ஜனங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் யாராக இங்கே எடுத்து காண்பிக்கிறார். He shows himself as the creator God. தன்னை ஒரு சிருஷ்டிகர்த்தராக, காற்றும் கடலும் தான் படைத்தவைகள், ஆகவே தன்னுடைய வார்த்தைக்கு நிச்சயம் கீழ்ப்படியும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை அந்த சீஷருக்கு மட்டும்தான் காண்பிக்கிறார். Why is it not for the other people? இந்த சீஷர்கள் இதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are the people who have been chosen for the revelation of God's glory. அதே போல பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது தேவனுடைய மகிமையை காண்பிப்பதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அதனை அவருடைய வாழ்க்கையினுடைய இன்னல்களை எழுதி கொண்டு வருகிறார். He writes about the various problems and the persecution that he faced among to the church of Corinth when he was writing to the church of Corinth. அங்க எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? தேவனுடைய மகிமையை இந்த மண் பாத்திரங்களிலே எதற்காக எங்கே பெற்றிருக்கின்றோம்? மண் பாத்திரங்களிலே பெற்றிருக்கின்றோம். We have received the glory of God in the vessels made of clay. இந்த மண் பாத்திரங்களிலே பெற்றிருக்கின்றோம், இந்த அற்பமான இருக்கின்ற பாத்திரங்களிலே பெற்றிருக்கின்றோம். எதற்காக பெற்றிருக்கின்றோம்? அதை பெற்றிருப்பது தேவனுடைய மகிமையை காண்பிப்பதற்காக, தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிப்பதற்காக. ஆண்டவர் இங்கேயும் சரி, மறுரூப மலையிலும் சரி, மற்ற எல்லா ஜனங்களுக்கும் பகிரங்கமாக தமது மகிமையை அவர் காண்பிக்கவில்லை. இதற்கு பின்பதாகவும் காண்பிக்கவில்லை. அவர்
அவர் தன்னுடைய மரணத்தின் பின்பு உயிர்த்தெழுந்த நேரத்திலும் தம்முடைய மகிமையை காண்பிக்கவில்லை. இன்ஃபேக்ட் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் should have been expressed at the temple of Jerusalem. எருசலேமினுடைய தேவாலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று தம்மை வெளிப்படுத்தி இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அவரை நம்பி இருப்பார்கள். அல்லது பிலாத்துவனுடைய அரண்மனையில் நின்று தான் உயிர் தெழுந்து விட்டேன், நான் சொன்ன வார்த்தை மெய் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. The God's glory is only for the selected people, that is for you and for me. உங்களுக்கும் எனக்காக மட்டும்தான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய குறிக்கப்பட்டிருக்கின்ற சில வெளிப்பாடுகளுமாக இருக்கின்றது. மற்ற பொதுவான ஜனங்களுக்கு அது பின்னாட்களிலே இருக்குமே ஒழிய அதற்கு முன் அல்ல என்பது மிகவும் பூர்த்தியாகிறது. உயிர்த்தெழுந்த மகிமை யாருக்கு காண்பித்தார்? அது சீஷருக்கு மட்டும்தான் காண்பித்தார். மத தலைவர்களுக்கோ போதகருக்கோ பரிசேயருக்கோ காண்பிக்கவில்லை. தனக்கென்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவரை முற்றுமாக பின்பற்றின எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மட்டுமே பின்பற்றின சீஷருக்கு தான் அவரை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீஷராக இருக்கின்றோம். யாருக்கு அவர் இந்த தேவ மகிமையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? To whom this God is expressing or portraying his glory, it is for you and for me. But are we ready to receive that revelation? அந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை காண்பிக்கிறோமா? அல்லது இந்த அழைப்பின் படியாக ஆண்டவரோட கூட பயணப்படுகிறவராக இருக்கின்றோமா? ஆண்டவரோட கூட, ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நாங்கள் உமக்கு பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்கிறோமா? பழைய ஏற்பாட்டிலே மோசே குறித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார்? மோசே ஆண்டவரோட கூட முகமுகமாய் பேசின ஒரு நபர்தான். ஒரு கூட்டமான ஜனங்கள் தங்களுக்கென்று தலைவரை ஏற்படுத்தி அவர்கள் பின்னோக்கி எகிப்திற்கு சென்றார்கள். ஆனால் மோசே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம்? முன்னேறி போகக்கூடியவராக இருப்போம். Only we will leave this place only when you come with us. நீர் வரும்பொழுது மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்வோம். பிரியமானவர், ஆண்டவரோட கூட இருக்கின்ற அந்த தனிப்பட்ட நேரத்திலே அந்த அழைப்பிற்கு இணங்கி நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் அது வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை காண்பித்திருக்கிறார் என்பது தெரியாது, அது வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பித்திருக்கின்ற வெளிப்படுத்தின தேவ மகிமை என்பது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவைகள் தேவனுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இங்கே? இட் இஸ் ஒன்லி ஒன் அட் அ டைம். இந்த வெளிப்பாட்டிலே வரும்போது, இந்த அழைப்பின் மூலமாக கிடைக்கப்படுகின்ற வெளிப்பாட்டில் இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் அட் அ டைம். இஸ் நாட் எக்ஸ்பிரஸிங் எவ்ரிதிங் அட் சிங்கிள் ஷாட். எல்லாவற்றையுமே ஒரே நேரத்திலே அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தி இருந்தால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும். ஆகவேதான் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இடத்திலே இந்த வெளிப்பாடு, மறுரூபமலையிலே வேறொரு விஷயம், உயிர்த்தெழுந்த நேரத்தில் மற்றொரு வெளிப்பாடு, அதே போல பரமேறி சென்ற நேரத்தில் மற்றொரு வெளிப்பாடு. So there is a revelation one upon another and another upon another. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரோட கூட நாம் பயணப்படும் பொழுது, அவரோட கூட இருக்கின்ற அந்த அழைப்பை பின்பற்றி நாம் பயணப்படும் நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மகிமையை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். நாம் கடைசியாக இந்த அவருடைய அழைப்பினுடைய தன்மையிலே சிந்திக்கிறது. இட் இஸ் a promised destination. ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பின் மூலமாக நாம் பின்பற்றி செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை குறிக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். 35வது வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கும் பொழுது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த அழைத்தவர் என்ன சொல்கிறார்? he want us to reach to the other shore. அந்த குறிப்பிட்ட அக்கறைக்கு, அந்த குறிப்பிட்ட கரை, இக்கரை துவங்கி அக்கறைக்கு போக வேண்டும் என்று அழைக்கிறார். ஒருவேளை அக்கறைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது நடுக்கடலிலே பிரச்சனைகள் அலைமோதலாம், காற்றும் புயலும் நம்ம எதிர்த்து வரலாம், நமக்கு மேல் எழும்பி போகக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் அக்கறைக்கு போவோம். நிச்சயமாக all of us will surely reach that promised destination. நிச்சயமாகவே அந்த குறிப்பிட்ட இடத்தை சென்று சேரக்கூடியவர்களாக இருப்போம். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்மை அந்த குறிப்பிட்ட அக்கறைக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருப்பார். பிரச்சனைகள் கடந்து வரலாம், அல்லது எதிர்ப்புகள் கடந்து வரக்கூடும், அல்லது வாழ்வினுடைய புயல்கள் பல்வேறு விதத்தில் இப்பொழுது இருக்கின்றது போல ஒருவேளை பொருளாதாரத்துடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது வேலையில்லா திண்டாட்டங்களாக இருக்கலாம், அல்லது மற்ற அநேக பிரச்சனைகளாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கின்றது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அழைப்பு மாறாததாக இருக்கிறது. அவர் அழைத்த பொழுது அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்மை கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர்
ஆண்டவர் திருச்சபையை பற்றி அவர் சொல்லும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள போவதில்லை என்று சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் ஒருவேளை அதை துன்பப்படுத்தலாம், அதனை உபத்திரவப்படுத்தக்கூடும், ஆனால் ஒருபோதும் அது மேற்கொள்ளாது. ஆகவே கிறிஸ்தவனாக இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, அவரை ஆண்டிக் கொண்டு சீஷனாக வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் அவரை பின்பற்றி செல்லும் பொழுது, ஆண்டவரே நீரே என் கதி என்று சொல்லி அவரை பின்பற்றி செல்கின்ற வேளையிலே நிச்சயமாகவே நம்மை இக்கரையிலிருந்து புறப்பட்டு அழைத்து சென்ற தேவன் அக்கரைக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் செல்லக்கூடிய படகு அலைமோதி, காற்றுகளால் அலைமோதி அக்கரைக்கு போவதற்கு செல்வோமா இல்லையா என்று கரை சேருவதற்கு பயப்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அழைப்பும் அவருடைய வாக்கு தத்தங்களும் மாறாததாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே நாங்கள் அக்கறை சேருவோமா என்று சொல்லி நாங்கள் திகைத்து இருந்தோம். ஆனால் எங்களை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பயணப்பட்ட 216 நபர்களையும் எந்த ஒரு சேதமும் இன்றி, there was not even one person who died in that ship journey in Acts 27. அந்த பயணத்துல ஒருவரும் அழிந்து போகாமல் அக்கறை சென்று சேர்ந்தார்கள். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக அக்கறை சென்று சேர்க்கக்கூடிய வல்லவரான ஆண்டவர் தான் இந்த அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர், இன்றைக்கு நாம் சிந்தித்த விஷயம் என்னவென்றால், இந்த அழைப்பிலே அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். We are the partakers of this call. இந்த அழைப்பினுடைய பங்காளிகளாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். அதுபோல இந்த அழைப்பினுடைய சில ஆழமான தன்மைகள் என்னவென்றால், the person who calls, இந்த அழைப்பை நமக்கு கொடுத்த அந்த நபர், அதே போல அவன் அழைக்கும் பொழுது ஏதோ கடமைக்காக அழைக்கவில்லை, மாறாக it was a passionate call, ஒரு பாசமும் ஒரு உணர்வோடு கூட அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதே போல it was a personal time spending with Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட தனிப்பட்ட விதத்திலே அவரோட கூட செலவிடும் நேரமாக இது காணப்படுகிறது. அதுபோல நடைமுறையாக சில பாடங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வின் விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி, அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய குணாதிசயங்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட கிருபை, இரக்க, தயவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பிக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி நிரூபிப்பதற்காக இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய ரெவலேஷனை காண்பிப்பதற்காக, அவருடைய வெளிப்பாட்டையும் அவருடைய மகிமை என்ன என்பதை நம் கண்களுக்கு முன்பதாக காண்பிப்பதற்காக, அவர் யார் என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்பு காண்பிப்பதற்காகவே இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் அவர் யார் என்பதை நிச்சயமாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். அதுபோல கடைசியாக நாம் பார்த்தது, இட் இஸ் த ப்ராமிஸ்ட் டெஸ்டினேஷன். ஒரு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட, உறுதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு, அந்த முடிவு சேரக்கூடிய இடத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருப்பார். அதை எப்படி சேர்ப்பார்? அவர் மாறாதவராக இருக்கிற காரணத்தினாலே, அவருடைய உண்மை மாறாததாக இருப்பதனாலே, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் கூட அவர் உண்மையுள்ளவராக இருந்து நிச்சயமாக கொண்டு சேர்க்கக்கூடியவதற்கு வல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை, இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அழைப்பை சிந்திப்போம், நம்முடைய அழைத்தவரை சிந்திப்போம். ஆண்டவருடைய மகிமையை அவரோட கூட சேர்ந்து பயணப்படுகின்ற இந்த வாழ்க்கையிலே அந்த மகிமையை கண்டவர்களாக, தரிசித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் நம்மை தேற்றுவாராக, நம்மை உற்சாகப்படுத்துவாராக. ஆமேன்.